காட்சிகளை கொடுத்து அதற்குண்டான அனுகிரகமான ஞான விடைகளை பகிர்கின்ற அகத்திய பெருமானின் திருவடி தொட்டு வணங்கி திருத்தாளம் பணிந்து வணங்குகிறோம். ஓம் அகதி சாயனம், ஓம் அகதி சாயனம். வேற எதுவும் கேட்கலைங்களா? ஞான நாட்கள் வேற எதுவும் காட்சிகள் பார்த்தீங்களா? யார் கேட்கலையா? இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். போன வாரம் பூஜைக்கு வர்றதுக்கு முன்னால் வர முடியலன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு பார்த்து காலையில் 5 மணி 5:30 இருக்கும். அந்நேரம் ஒரு ஐயா வந்து சிவகோயை சுற்றி பணியாற்றி இருந்தாங்க. அப்புறம் அம்மா வந்து உட்காந்துங்க, ஒரு அம்மா தாய் வந்து உட்காந்துருந்துச்சு. அதை சுற்றி நம்ம சிவகோயை சுற்றி நம்ம ஐயா பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பணியை கண்டா நான் பண்ணேன். அந்த ஐயா பார்த்தேன். சித்தர் அங்கே அவர் சொன்னார், அந்த சித்தர் சொன்னார், நான் அங்கே சிவனேன்னு சித்தர்னு உட்காந்துருப்பேன், இங்கே வந்து சிவமோக வாழ சித்தருக்கு தொண்டு பண்ணி என்னை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது யார் தெரியல அந்த ஐயா. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஐயாவோட உட்காந்துருக்கும் போது 7 அப்படியே கண்ணன் அப்படியே வந்து பார்த்து கண்டேன். அப்புறம் தவக்காலத்தில் அம்மா தாய் பராசக்தி அன்னைக்கு அங்கிருந்து வர முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க இறை சபையில ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்துருந்தாரு. ஒரு அம்மா தொண்டு வந்தா இந்த ஐயா தான் தொண்டு வந்தாரு. தொண்டு வணிக்கு உட்கார்ந்துருக்காரா? தொண்டு பண்ணிட்டே தான் இருக்காரு. எல்லாருக்கும் தொண்டு பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த காட்சி கண்டாரு. ஆமா, நான் அங்க சிவனேன்னு சித்தன்ட்ட உட்காந்துருந்தேன். இங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு வேலையை சொல்லியிருக்காரு. சிவனேன்ட்டு சித்தன்ட்ட உட்காந்துருந்தாரா? சிவனேன்னு சித்தன்ட்ட உட்காந்துருந்தேன். இங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சிரிக்காது. யாரும் தெரியல. செய்தவன் பணி செய்தவன் யார் என்று தெரிய வேண்டுமோ? சொன்னா நீதானடா மூளை. பணி செய்தவன் சிவமகா வாழை சித்தன் சீடனாகிய நீதான் என்று கூறுகின்றோம். அது எக்கால காட்சி தெரியுமோ அது வருங்கால காட்சி என்று உரைக்கின்றோம். ஆனால் அவன் உடுத்திய உடையணிந்து நீ பணி செய்ய மாட்டாய் என்னிடம் உரைத்தவாறு அற்புதமாய் காவிர உடையணிந்து பணி செய்வார். ஏனெனில் நீர் பணி செய்கின்ற பொழுது அணிந்த உடை நீர் அத்தனையும் துறந்த நிலை இருக்கிறார். ஒரு எண்ண துணியோடு ஒரு எண்ண உடுக்கையோடு பணி செய்தான் உன்னை இறந்து உன்னை துளர்ந்து வரும் காலவதிலே சபையோடு ஒன்றிணைப்பாய் என்பதற்கு நீ பெற்ற சான்று அதற்காகத்தான் அகத்தியன் நகைத்தோடு செய்தது. அமர்ந்திருந்தவள் அற்புதமாய் அமர்ந்திருந்தவள் நீ கண்ட பராசக்தியின் சொரூபமாக எளிய நிலை கொண்டு சிவகூரை தரவதிலே அவளும் உன்னோடு பணி செய்து களைத்து அமர்ந்திருந்தார். இறை சபை சீடர்களோடு சித்தர்களும் தேவர்களும் இறையாட்கள் போல் இறை பணியாட்கள் போல அன்னையர்களும் பணி செய்வது என்பது சிவகூரை தரவதிலே திரு செந்திலகமதிலே சித்தர் பீடமதிலே நடந்தாடுகின்ற ஒன்று என்றார். அற்புதமான காட்சி. உன்னையே நீ வரும் காலமதில் எப்படி இருப்பாய் என்று நீ கண்டுகொண்டாய் என்றார். அற்புதமான சித்தனவன் ஞான உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது 7 நிலை ஜீவ 7 நிலை அத்தகைய சுவடிகளை கண்ணில் தெரிவது, அதன் எழுத்துக்கள் கண்ணில் தெரிவது உயர்ந்த இறை சூட்சம நூலின் காட்சி என்றார். சுவடியை காண்பது என்பது அரிது. சுவடி இறை சீடர்களின் அற்புத தவக்காலங்களிலும் சயன காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் இறை சித்தன் உரையாடுகின்ற பொழுது நூலாக கலந்து இறை சபையோடு சித்தனோடு கலக்கின்ற பொழுது அத்தகைய காட்சிகள் தென்படும்.
அக்காட்சி கண்டவனே, உமைக்கும் இல்லாருக்கும் வாழையர்க்கும் நல்லாசிகள், உன்னை ஏற்றுக்கொள்கின்ற உன் உறவாளர்களுக்கும் நல்லாசிகள் வழங்கவன். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. உயர்வான காட்சியை பார்த்துக்கே நான் கட்சி சொல்லிட்டாரு.